டக்கஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்துக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு வீடியோவில் போல்ட்டுகளை வந்து நம்ம எந்தெந்த மாதிரி போல்ட்டு வாங்கணும் செய்யணும் அப்படின்னா, அதே இதில் ஒரு சின்ன ஒரு தகவல். இது பார்த்தீங்கன்னா 2 போல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 10.9, இதுவும் பார்த்தீங்கன்னா 10.9 தான். ஆனால் இந்த 10.9ல இந்த த்ரெட் வேற, இந்த த்ரெட் வேற. இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பிச் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பிச் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ரொட்டவேட்டர் பிளேடுக்கு வாங்கக்கூடியது 1.5 த்ரெட் தான் வாங்கணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு வந்து த்ரெட் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும்போது நம்ம வைக்கிற டைட்டு வந்து லூஸ் ஆகாம இருக்கும். இந்த பெரிய த்ரெட்டா இருந்துச்சுன்னா லைட்டா லூஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு நிறைய தூரம் அப்படி லூஸ் ஆகிற மாதிரி வந்துடும், ரொம்ப தூரம் அப்படி டேர்ன் ஆகிற மாதிரி வந்துடும். இதுனா உங்களுக்கு லைட்டா லூஸ் ஆனால் கூட அந்த இடத்துல கம்மியாக தான் உங்களுக்கு வந்து டேர்ன் ஆகிற அளவு இருக்கும். அதனால நம்ம 1.5 த்ரெட் தான் யூஸ் பண்றோம். இந்த 1.5 த்ரெட் போல்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய நண்பர்கள் வந்து கலட்டி கொழுவுல இருந்து வந்து போல்ட் நட்டை கழட்டும் போது பார்த்தீங்கன்னா, போல்ட் தனியா நட்டு தனியா கழட்டி போட்டுருவீங்க. இப்படி கழட்டி போட்டீங்க அப்படிங்கும்போது பெரும்பாலும் நம்ம கழட்டிட்டு அந்தந்த போல்ட்டை செட்டு செட்டா போட்டு வைக்கிறது நல்லது. அப்படி போட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்போ பாருங்க, இந்த த்ரெட்டும் நல்லா இருக்கு, இந்த போல்ட்டும் நல்லா இருக்கு நம்ம பார்வைக்கு. ஆனா இந்த த்ரெட் ஒரு செட்டிங்ல இழுத்துருக்கு, இந்த நட்டுக்குள்ள இருக்க த்ரெட் ஒரு செட்டிங்ல இழுத்துருக்கும். அதனால ரெண்டுமே வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகாது. ரெண்டுமே 1.5 தான், ஆனா மேட்ச் ஆகாது. இதை நம்ம இப்படியே போட்டு டைட் பண்றோம் அப்படின்னா அடுத்து பாதியில ஏறி அப்படியே சீஸ் ஆகி லாக் ஆயிரும். இல்லைன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணும்போது இந்த போல்ட் நட் கண்ட மாதிரி. இன்னைக்கு இந்த ஒரு போல்ட் நட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 ரூபா 38 ரூபாய்க்கு நெருக்கி வரும்னு நினைக்கிறேன். நான் போல்ட் நட் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதை சரி பண்றதுக்கான ஒரு வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ரவுண்ட் டை, அதாவது 1.5 டை ரவுண்ட் டைன்னு கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு 250 ரூபா 300 ரூபா நல்ல பிராண்டட் டை கிடைக்கும். இது நீங்க வாங்கிக்கலாம். இதுக்கு ஒரு ஹேண்டில் ஒன்று வாங்கிக்கோங்க. இது ஒரு 250 ரூபா 300 ரூபா கிடைக்கும். இதை வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்தாப்புல இந்த மாதிரி 1.5 14ல 1.5 டாப் உங்களுக்கு கிடைக்கும். இதுல 3 வரும், நான் 2 தான் காமிக்கிறேன். 3 ஒரு செட்டா கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான இது வாங்கினீங்கன்னா ஒரு 450 ரூபா 500 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப குவாலிட்டி பிராண்டடா நீங்க வாங்க வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் இதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணி இந்த போல்ட் நட்டுகளை எப்படி கிளீன் பண்ணி மேட்ச் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன வயசு நம்ம டிராக்டர் வச்சிருக்கவங்க எல்லாருமே, இது ரொம்ப பழைய வயசு, ஒரு நல்ல சின்ன வயசு வாங்கினீங்கன்னா கூட ஒரு 1000 ரூபாய்க்குள்ள வாங்கினீங்கன்னா 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா நல்ல வயசு ஒன்று வாங்கிக்கலாம். வாங்கி ஒரு பைப்ல ஃபிட் பண்ணி நம்ம வீட்டுக்கிட்ட வந்து டிராக்டர் வச்சிருக்கவங்க அத்தனை பேருமே செட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா நிறைய பொருட்கள் நம்ம கலட்டுறதுக்கு கைட் பண்றதுக்கு நமக்கு எதுவுமே இருக்காது. அதனால வீட்டுக்கிட்ட இதை வச்சுக்கிறது நல்லது. இதை வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த நட்ல இருக்க த்ரெட்டை வந்து நம்ம எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு த்ரெட் கிளீனர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு 300 ரூபா 350 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வரும். இதை வந்து ஒரு கையில பட்டால் ஒன்றும் பண்ணாது. இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பண்ணிருங்க. ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்மகிட்ட எல்லாமே பழைய வயசா இருக்கு. நீங்க ஒரு புது வயசு வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 டாப் நமக்கு கொடுப்பாங்க. ஒன்னு வந்து இந்த மாதிரி பிளாட்டா இருக்கும், ஒன்னு வந்து இந்த மாதிரி லைட்டா கிராஸ் இருக்க மாதிரி இருக்கும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப்ங்கிறது ரொம்ப கிராஸ் இருக்க மாதிரி இருக்கும். நீங்க இந்த மாதிரி செகண்ட் டாப்பை எடுத்துக்கங்க. செகண்ட் டாப் எடுத்துக்கிட்டு இதை யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் ஒன்று வாங்கிக்கோங்க. இதுவும் ஒரு 300 ரூபா 350 ரூபாய்க்குள்ள வரும். இதை வச்சு சும்மா அப்படி, வயசுல சரியான கைடு இல்லை, நல்லா கைட் பண்ணிக்கோங்க.
வயசு வந்து இது நம்மகிட்ட இருக்கிறது சரியா இல்லை. நீங்கள் ஒரு நல்ல வயசு வாங்கி வச்சுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். காஸ்டிங் வைஸ் வாங்காம ஸ்டீல் வைஸ் வாங்கிருங்க. எங்ககிட்ட ஹைட்ராலிக் நேர ஆப்ஷன் இருக்கனால நான் இதை பெருசா யோசிக்கல, இல்லைன்னா நானும் நல்லதை வாங்கி வச்சிருப்பேன். இப்படி ஓரளவுக்கு நல்லா கீழே இறங்குற மாதிரி இந்த நட்டு கீழே 2 டாப் வந்துருச்சு அப்படின்னா இதை லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த த்ரெட் வந்து கிளீன் ஆயிருக்கும். இந்த போல்ட்ல போட்டு பார்க்கலாம். மறுபடியும் இது வந்து ஏறல, அப்போ இது வந்து ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. அப்ப இந்த த்ரெட் இழுத்துருக்கு. இதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இந்த ரவுண்ட் டை வாங்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா 1.5, இதை வந்து இந்த சென்டரை வந்து இதுக்கு நேரம் அப்படி வச்சிருங்க. பாருங்க, இந்த கட்டிங்ஸ் இருக்கிறது இந்த ஸ்க்ரூக்கு நேரம் அப்படி வச்சிருங்க. வச்சுட்டு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு இந்த சைடில் ரெண்டையும் இப்படி லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிட்டு சென்டரில் இருக்கிறதையும் லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிட்டு இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வைக்காதீங்க, இன்னும் மேலே தள்ளும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட்டு பேக்கை சுற்றி எடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு மேட்ச் ஆயிரும், ஃப்ரீயாக ஏறும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த போல்ட் நட் லைஃப் இன்னும் 2 டைம் நம்ம கழட்டி மாட்டலாம். அதாவது பெரும்பாலும் போல்ட் நட்டுகளை கழட்டும் போது அந்தந்த த்ரெட் இழுத்த வாக்கிலே மேக்சிமம் இருக்கிறதுக்கு நீங்க செட்டா கழட்டி வைங்க. ஒருவேளை தவறு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ஏறலனாலும் போட்டு அப்படியே ஏத்தாதீங்க. இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கோங்க. கிளீன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு போல்ட்டோட வந்து நம்ம அப்படியே ஏற்றிருந்தோம்னா இந்த போல்ட் வந்து கண்டமா இருக்கும். இந்த போல்ட் நட்டு இன்னைக்கு ஒரு 40 ரூபா வருதுன்னு வச்சுங்க. இது வந்து நம்மகிட்ட லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து ஒரு 300 ரூபா. இந்த செட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 ரூபா. கொஞ்சம் நல்ல குவாலிட்டியோட வாங்கினீங்க கூட 500 ரூபா வச்சுங்க. இது ரெண்டும் ஒரு ஆவரேஜா உங்களுக்கு ஒரு 800 ரூபா 900 ரூபா வைங்க. இது ஒரு 500 ரூபா வைங்க. 1400 ரூபா இன்னும் கூட வச்சுங்க. 1500 ரூபா நல்ல கம்பெனி ஒரு செட். இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் இதுல 3 வந்துடும் உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1.5 ரவுண்ட் டை. நீங்க கழட்டி கூட வச்சுக்கலாம். இப்படி கழட்டினீங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். இதில் ஒரு 2, இதில் ஒன்று 3. நம்ம லைஃப் லாங் நம்ம வீட்டில் வந்து எந்த ரொட்டவேட்டர் போல்ட்டையுமே நம்ம வந்து கத்தி போல்ட்டை வந்து தூக்கி போட வேண்டியதில்லை. நிறைய போல்ட் வாங்குற காசை வந்து நம்ம மிச்சப்படுத்தலாம். ஒரு 1500 ரூபா நீங்கள் முதலீடு போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னீங்கன்னா எப்போவுமே நம்மகிட்ட வந்து இருக்கும். இந்த வயசு வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு நல்ல வயசா வாங்கி யூஸ் பண்ணீங்க. மேலும் நம்ம தகவல்களை அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம்.